ஹீரோ அப்படிங்கிற பெரிய ஈகோ, அதுக்கப்புறமேலு கௌரவம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லாத காமெடி ஆக்டரா இருக்கட்டும், இல்ல கோ ஆக்டரா இருக்கட்டும், ரொம்பவும் சகஜமா பேசக்கூடிய நபர் தான் ஜெயம் ரவி. ஆனா, இன்னைக்கு அவர் உடைஞ்சு அலறத மீடியாவுல நான் பார்க்கும்போது, எனக்கு ரொம்பவுமே வருத்தமா இருந்தது. நான் பார்த்த ஹீரோக்கள்லயே ஒரு நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லாம நான் எத்தனையோ ஹீரோக்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனா, தான் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஜெலசி, அது மட்டும் இல்லாம மத்தவங்க கூட அந்த ஈக்குவலா பழகுறது அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே வந்துராது. ஆனா ஹியூமனிட்டி கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஜெயம் ரவி கிட்ட இருக்குது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒர்க் பண்ணுன ஆக்டரான யோகி பாபு ரீசெண்டா அவர் எமோஷன் ஆகி பிரேக் ஆகி பேசின அந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க சாப்பிட சொன்னா தான் சாப்பிடணும். தூங்க சொல்ற டைம்க்கு தூங்கணும். இந்த படத்துல நடிக்கணும், அந்த படத்துல நடிக்கணும். அந்த ஆட்ஷூட்ல இன்னைக்கு கமிட் ஆகணும். இவ்ளோ காசு குடுத்தா வாங்கிக்கணும், அவ்ளோ காசு குடுத்தா வாங்கிக்கணும். அப்படி சொல்லிட்டு ஒரு ரோபோ மாரி தான் இத்தன வருஷமா வாங்குறேன். காத்து வாங்குறது, இல்ல சாப்பாடு கூட எனக்கு நிம்மதியாவே இருக்காது. இந்த 2 வருஷமா தான் நான் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுகிட்டு, என்ன நம்பி ஒரு பொண்ணு என் கூட இருந்தது. ஆனா அவளையும் சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு கொடூரமான விஷயத்தால அவள இங்கருந்து அனுப்பிட்டீங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஆனா, நான் உங்கள சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம, ஒரு 3 எழுத்து நடிகையால தான் தன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த நடிகை குஷ்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்கள்ல வேகமா பரவ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம நடிகை குஷ்புக்கும், ஆர்த்தி ரவியோட ஃபேமிலிக்கும் நீண்ட காலமாவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார், குஷ்பு, ஆர்த்தி ரவி அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் பார்த்தீங்கன்னா, அ ராதிகா மேமோட அந்த தாய் கிழவி மூவிக்கு கூட ஆர்த்தி ரவி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் எமோஷனலா ஹக் பண்ணி பா கட்டி பிடிச்சிட்டு இருக்க அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலா போகும். ஏன்னா, அப்பதான் டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. அந்த அளவுல ஆர்த்தி ரவி வந்து ராதிகா சரத்குமார மீட் பண்ண உடனே எமோஷனல் ஆயிட்டாங்க. அவங்க கொஞ்ச நாள் அவங்கள கன்சோல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தாங்க. இந்த அளவுக்கு மொத்த ஃபேமிலியுமே அந்த அளவுக்கு ராதிகா சரத்குமார் கிட்டயும், குஷ்பு கிட்டயும் நெருங்கின ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அந்த வகையில தான் குஷ்பு மேம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவிக்காக ஜெயம் ரவி கிட்ட பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஜெயம் ரவிக்கு பிடிக்காம போகவே, அவரு டிவோர்ஸ் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஜெயம் ரவியும், குஷ்பு மேமுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம, அவரும் தான் பக்கம் இருந்த நெறைய விஷயங்கள சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா, எப்பவுமே ஆர்த்தி ரவி மற்றும் அவருடைய அம்மா மேல ரொம்பவும் பிரியமா இருக்கிற குஷ்பு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்துல ரொம்ப பிளைண்ட் ஃபோல்டா ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் யோகி பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு புடிச்ச நடிகர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா ஜெயம் ரவி ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஈகோ அந்த மாரி எந்த விஷயமும் இல்லாம கோ ஆக்டர்ஸா இருக்கட்டும், காமெடி ஆக்டர்ஸா இருக்கட்டும், அவங்க கூட ரொம்பவும் சகஜமா அ பழகக்கூடிய ஆளு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் இன்னைக்கு எவ்ளோ வலிகள தாங்கிட்டு இன்னைக்கு இவ்ளோ நாள் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. உங்களுடைய மனசுக்கு கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. லைஃப்ல இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க. தயவு செய்து இந்த மாரி தப்பான விஷயங்கள பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்டான ரெக்வெஸ்ட்ட ஜெயம் ரவிக்கு குடுத்திருக்காரு.